அன்பானவர்களே, இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. அன்பார்ந்த பிள்ளைகளே, எரேமியா என்கிற ஒரு சிறிய மகனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து தேசத்துக்கே வார்த்தைகளை அவர் மூலமாய் பேச தீர்மானிக்கிறார். தெரிந்து கொண்டவர் கர்த்தர். ஆனால் அபிப்பிராயம் யாருடையது? மக்களுடையது. எதை வைத்து அபிப்பிராயம் சொல்லுகிறார்கள்? வயதை வைத்து, அனுபவத்தை வைத்து அவர்கள் மட்டுப்படுத்தி சொல்கிறார்கள். இவர் சின்னவன், இவனுக்கு என்ன தெரியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்திருக்கிற எரேமியா கிட்ட சொல்றார், நான் சிறுவன் என்று சொல்லாதே, உன்னிடத்தில் நான் கொடுத்திருக்கிற அந்த வெளிப்பாடு விலையேற பெற்றது, அது தேசத்துக்குரியது. இன்றைக்கு உங்களிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிற அந்த தரிசனம், அது ஒரு கம்பெனியை குறித்திருக்கலாம், உங்கள் பிஸ்னஸை குறிச்சிருக்கலாம், உங்களுடைய வேலையை குறிச்சிருக்கலாம். அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனம், அது பெரியது. மற்றவருடைய அபிப்பிராயத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காதீர்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை வைத்து முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுக்கு நீ ஏன் பயப்படுற? அவங்கெல்லாம் அபிப்பிராயம் சொல்றவங்க, யாருமே உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தது நான், நீ தைரியமா எடுத்து செய். அன்பார்ந்த பிள்ளைகளே, பக்கத்துல வேடிக்கை பார்க்கிறவங்க அபிப்பிராயம் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு இந்த தரிசனத்தையும் இந்த ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தவருக்கு மட்டும்தான் தெரியும் இதன் மூலமாய் உங்களை உயர்த்த வேண்டும் என்பது. ஆகவே இன்றைக்கு மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸை பேஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை நடத்தாம, ஆண்டவருடைய காலிங், ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மாபெரும் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி முன்னேறி செல்லுங்கள். இந்த நாள் உங்கள் வாழ்விலே முன்னேறி செல்ல வேண்டிய நாள், பயத்தை விட்டு வெளியே வர வேண்டிய நாள், தைரியமா ரிஸ்க் எடுக்க வேண்டிய நாள். கடவுள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்றார். நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுறன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த நாள்ல தைரியமா போங்க. கடவுள் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். God bless you. Have a wonderful day.